ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத நடப்புகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வருஷத்தில் பிப்ரவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பள்ளி மாணவர்களுக்கு சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் தொடங்க உள்ள மாநிலம் எது? சரிங்களா, அனைத்து பள்ளிகளுக்கும் சூழல் மன்றங்கள் தொடங்க உள்ளது. எந்த மாநிலம்னா தமிழ்நாடு. சரிங்களா, சூழல் மன்றம் எங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்க உள்ளது. அடுத்து 2ஆவது கொஸ்டின் பாருங்க, சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திருப்பி அனுப்ப எந்த விமானம் பயன்படுத்தப்பட உள்ளது? சரிங்களா, எந்த விமானம்னா C-17 இராணுவ விமானம் தான். ஸோ எதுங்கிறதுனா அமெரிக்காவிலிருந்து. சரிங்களா, அமெரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளது. சரிங்களா, கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 18,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. சரிங்களா, அடுத்தது 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய பின் மீண்டும் அதை நிறைவேற்றி அனுப்பப்படும் போது ஆளுநர் அரசமைப்பு சட்டம் எந்த விதிப்படி அனுமதி தராமல் வைத்திருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 200 சொல்லுவாங்க. சரிங்களா, ஆர்டிக்கிள் 200. இந்த 200 என்ன சொல்லுதுன்னா, நம்ம சட்டசபையில் வந்து ஒரு மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் வழங்கி அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பும்போது அது ஆளுநர் வந்து சைன் போட்டு சட்டமாக அவன் மாற்றலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னா அதில் எதுவும் பிழைகள் இருந்துச்சுன்னா அதை திருத்துவதற்காக வந்து மீண்டும் வந்து சட்டசபைக்கு அனுப்பலாம். அப்படி திருத்தி மீண்டும் வந்து ஆளுநருக்கு அனுப்பும்போது அதை வந்து அவர் வந்து அனுமதி தராமல் வச்சிருக்கக்கூடாது. அது கட்டாயம் என்ன செய்யணும், சைன் போடணும். சரிங்களா, அதுதான் ஆர்டிக்கிள் 200 சொல்லுது. சரிங்களா, அடுத்தது 4ஆவது பாருங்க, முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி எழுதிய நூல்களை இணைய வழியில் படிக்க பிரத்யேக பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா, அதோட பேர் வந்து கலைஞர் கருவூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து 5ஆவது பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 8.5 கோடி சிகிச்சை வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு தகவல் வெளியாக இருக்குது. சரிங்களா, 8.5 கோடிக்கு. சரிங்களா, அடுத்தது 6ஆவது கொஸ்டின் பாருங்க. பிரதமரின் சூரிய கர் திட்டம் என்பது என்ன அப்படின்னா, அது வந்து சூரிய மின்சக்தி வசதி தான் சூரிய கர் திட்டம். சரிங்களா, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, உலகிலேயே பெரிய வீடுகளின் கூரை மீதான சூரிய மின்சக்தி திட்டமாகும். சரிங்களா, 2027 ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் 1 கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின் வசதி செய்து கொடுக்க இலக்கு. சரிங்களா, 2027க்குள்ள 1 கோடி குடும்பங்களுக்கு வந்து சூரிய மின் வசதி செய்து கொடுக்கணும் அப்படி இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து 7ஆவது கொஸ்டின் பாருங்க. மேற்கு வங்கத்துக்கு பதில் வங்கம் என பெயரை மாற்ற கோரிக்கை யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் 2018 வந்து ஜூலை மாதம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. சரிங்களா, அதாவது மேற்கு வங்கத்துக்கு பதிலாக அதை வந்து வங்கம் அப்படின்னு பெயர் மாற்றணும் அப்படிங்கிறது வந்து 2018 ஜூலையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, 1947 ஏற்பட்ட பிரிவினை வங்கம் 2ஆக பிரிந்தது. சரிங்களா, 2ஆக பிரிந்தது. ஒரு வங்காளதேசம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மேற்கு வங்காளம், இது வந்து கிழக்கு வங்காளம். சரிங்களா, இது மேற்கு வங்காளம் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு, கிழக்கு வங்காளம் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு. சரிங்களா, இந்த 2 அதாவது மேற்கு வங்கத்துக்கும் கிழக்கு வங்கத்துக்கும் இடையில் வந்து எந்த நதி ஓடுதுன்னா பாகீரதி. சரிங்களா, பாகீரதி அப்படிங்கிற ஒரு நதி ஓடுது. சரிங்களா, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, 1971 பாகிஸ்தானிடம் இருந்து விடுதலை பெற்று கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் என்ற சுதந்திர நாடாக உருவானது. சரிங்களா, ஸோ மேற்கு இருந்தது மேற்கு வங்காளம், கிழக்கு இருந்தது கிழக்கு வங்காளம். சரி, இந்த கிழக்கு வங்காளம் தான் கிழக்கு பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது வந்து 1971 பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்று வங்காளதேசம் என்ற ஒரு சுதந்திர நாடாக உருவானது. எப்போம்னா 1971. சரிங்களா, இப்போ கடைசியாக ஒரிசா மாநிலத்தின் பெயரே வந்து ஒடிசா என 2017 வந்து மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா, ஒரிசா வந்து ஒடிசா அப்படிங்கிறது 2017 மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா, அதிலே பாருங்கள், ஒடிசாவில் நடைபெறும் பாலி யாத்திரைக்கு தேசிய திருவிழாவாக ஒரு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விட்டுருக்காங்க. சரிங்களா, ஒடிசாவில் நடைபெறும் ஒரு திருவிழா வந்து எதுனா பாலி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு தேசிய விழாவாக அந்தஸ்து தரணும் அப்படின்னு கோரிக்கை விட்டுருக்கிறாங்க. அடுத்து 8ஆவது கொஸ்டின் பாருங்கள். பொது சிவில் சட்டம் அதற்கான வரைவு மசோதா ஆகியவற்றின் தேவையை ஆராய்வதற்கு நீதிபதி ரஞ்சன பிரகாஷ் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ள ஒரு மாநிலம் எதுனா குஜராத். சரிங்களா, எந்த 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க, யார் தலைமையெல்லாம்? நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தலைமையில். சரிங்களா, யாருன்னா குஜராத். 9ஆவது பாருங்க, திறமை வாய்ந்த பெண்களை வெளியுலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் 50,000 பெண்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி எங்கே நடைபெற இருக்கிறதுனா கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா கர்மயோகினி சங்கமம். சரிங்களா, கர்மயோகினி சங்கமம். அடுத்து பாருங்கள், 10ஆவது கொஸ்டின் பாருங்கள். எந்த முனையை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர
திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிபர் அறிவித்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா காசா முனையை தான் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அறிவித்திருக்கிறாங்க. 14 கொஸ்டின் பாருங்க. பால் மற்றும் இறைச்சியை முறையாக கொதிக்க வைத்து சமைக்காவிடில் அதில் இருந்து உருவாகும் பாக்டீரியா எதுனா கில்லன் பாரோ சிண்ட்ரோம். சரிங்களா, அந்த பாலும் இறைச்சி வந்து முறையாக கொதிக்க வைக்கணும். அப்படி இல்லைனா அதில் வந்து கில்லன் பாரே சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வரும். அதை வந்து ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்தது 12 டீப் சீக் செயற்கை நுண்ணறிவு செயலியை உருவாக்கிய நாடுன்னா சீனா. டீப் சீக் ஒரு செயற்கை அதாவது டீப் சீக் செயற்கை நுண்ணறிவை செயலியை உருவாக்கிய நாடு எதுனா சீனா. சரிங்களா, அந்த டீப் சீக் செயலியை பயன்படுத்த தடை என நாடாளுமன்ற அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். ஸோ எந்தெந்த நாடுனா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலியா. சரிங்களா, அந்த 3 நாட்டுகளில் உள்ள பாராளுமன்ற அலுவலர்கள் வந்து இந்த டீப் சீக் செயலியை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 14 கொஸ்டின் பாருங்கள். முதல் முறையாக தில்லி பேரவை தேர்தலில் 186 பாகிஸ்தான் ஹிந்து அகதிகள் முதல் முறையாக வாக்களித்தனர். சரிங்களா, 186 பாகிஸ்தான் ஹிந்து அகதிகள் வந்து ஃபஸ்ட்டு வாக்களித்திருக்கிறாங்க. அது எந்த ஏரியாலானா மஜ்னு காதிலா அந்த ஒரு இடத்துல தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. எத்தனைனா 186 பாகிஸ்தான், அதாவது 186 பேர் பாகிஸ்தான் ஹிந்து அகதிகள். சரிங்களா, எங்கன்னா தில்லியில் நடந்த பேரவைத் தேர்தலில் எந்த ஏரியாவில் போட்டாங்கன்னா மஜ்னு காதிலா. சரிங்களா, ரொம்ப முக்கியம், மஜ்னு காதிலா. 17 அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட எத்தனை இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர். சரி, அமெரிக்காவில் வந்து எத்தனை இந்தியர்கள் இப்போது நாடு கடத்தப்பட்டிருக்காங்கன்னா 104 பேர். அந்த 104 பேர் தான் C-17 அப்படிங்கிற ஒரு இராணுவ விமானத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சரிங்களா, அடுத்தது சமீபத்தில் ஐநா கவுன்சிலில் இருந்து விலகிய நாடு எது? ஐநா கவுன்சிலில் இருந்து விலகிய நாடு எதுனா அமெரிக்கா தான் விலகியிருக்கிறாங்க. 2019 ஆண்டிலும் விலகியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2021 வந்து மீண்டும் இணைந்தாங்க. இப்போ மறுபடியும் இதில் வந்து விலகியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாம் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.